பேசிக்கான கார் வீடியோஸை பற்றின இருக்க நாலேஜுக்காக நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோக்கு முன்னாடி. அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அதில் பேசிக் டேர்ம்ஸ் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போ உங்களுக்கு காரை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, நெட்டில் போயிட்டு நம்ம காரை பற்றி பார்ப்போம். இல்லை நம்மளுக்கு ஒரு கார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த காரை வந்து சூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. பட்ஜெட் என்ன, எந்த பட்ஜெட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்கள் சேலரிக்கு எந்த பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்றதுக்கு வந்து தனியாக நான் ஒரு கார் வீடியோ வந்து நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இப்போ பேசிக்காக ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எந்த கார் வாங்கலாம், எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நான் எப்படி வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் போய் ஒரு ஷோரூம்லேயும் போயிட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க தேவையில்லை. பேசிக்காகவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நீங்கள் சேல்ஸ் பர்சன் கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னாலுமே அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி காரை விற்க தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியுது அப்படின்றப்ப நீங்கள் ஈஸியாக வந்து இல்லையே இது வந்து இதில் இல்லைன்னு போட்டுருந்துச்சு, இந்த வேரியண்ட்டில் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் பெட்டராக இருக்கும். நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். ஸோ இது என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார் பிடிச்சிருக்கும். பட் ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் 100% வாங்கினா நான் இந்த கார் தான் வாங்குவேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் போயிட்டு அந்த காரை வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன வேரியன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாடல் இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பட்ஜெட் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றதுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து பிடிச்ச சைட்டு நான் பார்த்ததுல வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்க சைட் பார்த்தோம் அப்படின்னா கார்வாலே. ஸோ இந்த கார்வாலேல வந்து நம்மளால வந்து ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். காரையும் கம்பேர் பண்ணலாம், அந்த காரில் இருக்க வேரியன்ஸையும் வந்து நம்மளால எஃபெக்டிவாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்வாலேல வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கார்வாலே ஓப்பன் பண்ணி நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து கார்வாலே சைட்டு. ஸோ இதில் நியூ கார்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைன் நியூ கார்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூவாக வந்திருக்க கார்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். ட்ரெண்டிங், பாப்புலர், அப்கமிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் போகிறேன். அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன பட்ஜெட்டு, பாடி டைப்பு, ஃபியூல் டைப்பு, டிரான்ஸ்மிஷன், ஆல் ஃபில்டர் எல்லாமே காமிக்கும். இதில் நீங்கள் போயிட்டு உங்களோட பட்ஜெட் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி எஸ்யூவி, செடன், ஹேட்ச்பேக் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக, மேனுவலாக, கிளச்லெஸ் மேனுவல், ஐஎம்டியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபியூல் டைப் வந்து ஹைப்ரிடா, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். மேக் எந்த கம்பெனியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து கெப்பாசிட்டி. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 5 சீட்டரா, 7 சீட்டரா, 8 சீட்டரா அப்படின்றது. அப்புறம் மைலேஜ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, சேஃப்டி ரேட்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஏர் பேக்ஸ் எத்தனை வேணும், அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் என்னென்ன சன்ரூஃப் வேணும்னு பார்க்குறீங்களா, டச் டிஸ்பிளே வேணும்னு பார்க்குறீங்களா அந்த மாதிரி. அப்புறம் வந்து இன்ஜின் சிசி எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. பவர் எவ்வளோ ஹெச்பி வந்து இருக்கணும் அப்படின்றது. டார்க் எவ்வளோ என்எம் இருக்கணும். அப்புறம் வந்து கலர்ஸ் எதனா ப்ரிஃபர் இருக்குன்னா இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து 2 லேக்ல இருந்து நம்ம வந்து ஒரு 10 லேக் பட்ஜெட் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் 10 லேக்லேருந்து 25 லேக்குள்ளே நான் பார்க்குறேன் அப்படின்றப்ப நான் இதை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்யூவி, செடன், ஹேட்ச்பேக் வேண்டாம். நான் வந்து எஸ்யூவி, செடன் இந்த ரெண்டும் வந்து எனக்கு பேசிக்காகவே பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டும் வந்து நான் பார்க்குறேன். அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக், மேனுவல் இதுன்னு கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ மேனுவல் கொடுக்குறேன். உங்களுக்கு மேனுவல் வேணாம் ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். ஃபியூல் டைப்பில் வந்து நான் வந்து டீசல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் கொடுக்குறேன்.
அடுத்து வந்து மேக்ல பார்த்தோம்னா, மேக் வந்து எனக்கு வரட்டும். நான் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீட்டர் கெப்பாசிட்டி வந்து எனக்கு 5 சீட்டர் போதும். உங்களுக்கு 5 சீட்டர் இல்ல எந்த சீட்டர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அதையும் வேணும் அப்படின்னா, நீங்க சேர்த்தும் வந்து ஆப்ஷனுக்கு வச்சுக்கலாம். மைலேஜ் வந்து நான் இப்போதைக்கு குடுக்கல. நான் அதுக்கப்புறம் அத டிசைட் பண்றேன். சேஃப்டி ரேட்டிங்கும் நான் குடுக்கல. ஏர் பேக்ஸ் வந்து எனக்கு மினிமம் 6 to 8 வேணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து சன்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து சன்ரூஃப் வேணும் அப்படின்னா சன்ரூஃப் குடுக்குறேன். ஸோ இதில உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே குடுக்கலாம். பட் நான் சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க இந்த விஷயத்த வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இது வந்து நீங்க கார் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வேரியன்ட்ஸ்ல போய் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்காது. அதனால நீங்க இதையுமே சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பவர் ட்ரெயினுமே உங்களுக்கு ஐடியா இருக்காது. டார்க்குமே வந்து புதுசா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா குடுங்க. எனக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அங்க வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்ற மாரி இருக்கேன். ஸோ அப்ளை சேஞ்சஸ்ன்னு குடுக்குறேன். குடுத்தோனே எனக்கு வந்து இங்க ஆப்ஷன்ஸ் காமிக்குது. என்னென்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரியர், தார், சானட், கிரெட்டா, எக்ஸ்யூவி, ஹெக்டர், செல்டாஸ், நெக்ஸான், வென்யூ, சைரஸ், கர்வ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ இப்ப இதுல பார்த்துட்டு நீங்க வந்து எதனா ஒரு கார் வேணும் அப்டின்னா சூஸ் பண்ணலாம். இதுல சூஸ் பண்ணிட்ட பிறகு அதுல வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் வந்து இப்ப பேசிக்கா வந்து ரெகுலரா வாங்குறவங்க வந்து ஒரு 10 லேக் 12 லேக் வச்சிருக்காங்க அப்டின்னா, மோஸ்ட்லி வந்து அவங்க சோனட்டும் 3XOவும் போணும்னு நெனைக்கிறாங்க அப்டின்றப்ப, நான் வந்து சோனட்ட வந்து கிளிக் பண்றேன்னு வச்சுக்கங்க. சோனட்ட கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சோனட்ல என்ன வேரியன்ட் நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்டின்றத வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, டீசல் வேணும்னா டீசல், மேனுவல் வேணும்னா இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு டீசல் வேணும்னு கேட்கிறேன்னா, இங்க டீசல்ல வந்து இவ்ளோ வேரியன்ட்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்ளோ இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நான் பேசிக் போவாதீங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்ல இருந்து கண்டிப்பா போங்க. ஸோ இப்ப நான் லாஸ்ட்ல இருக்க HTK பிளஸ்ஸு, HTK பிளஸ்ஓ, HTX இந்த 3ம் வந்து நானு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்பேர்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கம்பேர் குடுங்க. குடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல சைட்ல பார்த்தீங்கன்னா, காமன் ஃபீச்சர்ஸ வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து இதுல ஆட் பண்ணுவாங்க. அத வந்து ரிமூவ் பண்ருங்க. ரிமூவ் பண்ணிட்டு காமன் ஃபீச்சர்ஸ வந்து ஹைட் பண்ண சொல்லும். ஸோ ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு தேவையில்ல அப்டின்னா, நீங்க அத இது பண்ணலாம். இல்ல டிஃபரன்ஸ ஹைலைட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து டிஃபரன்ஸ வந்து ஹைலைட் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ இதுல வந்தீங்க அப்டின்னா, இன்ஜின் டிரான்ஸ்மிஷன், டிசைன், வெயிட், கெப்பாசிட்டி, சஸ்பென்ஷன், எக்ஸ்டீரியர், சேஃப்டி எல்லாமே வந்து லைனா குடுத்திருப்பாங்க. கலர்ஸ் எல்லாமே. ஸோ இதுல ஒண்ணு ஒண்ணா நீங்க செலக்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்ப இதுல நீங்க பார்க்கும்போது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னு தெரியும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வேரியன்ட்ல வந்து ட்ரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது ரியருக்கு. அப்புறம் வந்து மத்தபடி பார்த்தீங்கன்னா, மத்ததெல்லாம் வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. இப்ப எக்ஸ்டீரியர் போலாம். எக்ஸ்டீரியர் போனோம்னா, இதுல நடுவுல இருக்க வேரியன்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, சன்ரூஃப் வந்து கிடையாது. இதுல வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் 2த்துலயும் இருக்கு. ஸ்பாய்லர் வந்து ஃபர்ஸ்ட்ல கிடையாது. செகண்ட்ல 2த்துலயும் இருக்கு. ஸோ மத்தபடி இதுல பெருசா எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஆண்டனா வந்து ரூஃப் மவுண்டட் ஷார்க் ஃபின் ஆண்டனா மாதிரி தராங்க. ஸோ சேஃப்டி கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, சேம் எல்லாமே பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல. எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. ஸோ கன்வீனியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏர் பியூரிஃபையர் வந்து HTXல குடுக்குறாங்க. ஹீட்டர் குடுக்குறாங்க. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து HTXல தான் வருது. முன்னாடி இருந்த 2 இதுல வந்து கிடையாது. அந்த மாதிரி நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா கம்பேர் பண்ணி ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு வேணும், எதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப டர்ன் ஆன் இண்டிகேட்டர் வந்து இதுல இந்த HTXல மட்டும் தான் இருக்கு. முன்னாடி இல்ல. அந்த மாதிரி வந்து ஒண்ணு ஒண்ணா நீங்க செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு வேணும், எது வேணாம் அப்படின்றத வந்து நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒருத்தரோட பிரிஃபரன்ஸ பொறுத்து வந்து ஃபுல்லுமே மாறும். அதனால நீங்க எது வேணும் அப்படின்றத வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப நான் வந்து சோனட் பார்த்தா மாதிரி நீங்க வந்து சிமிலரா வந்து நீங்க வந்து 3XOவும் இதே மாதிரியே வந்து குடுத்து பார்க்கலாம். குடுத்து பார்த்துட்டு, இப்ப நான் இதுல வந்து HTX வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப, நான் மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் 3XO வந்து சூஸ் பண்ண போறேன். மகேந்திரால 3XO டீசல்ல அப்ராக்ஸா அதே காசு இருக்கிறது வந்து நானு எக்ஸாம்பிள்க்கு வந்து AX5 வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு கம்பேர்ன்னு குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு வந்து இங்க காமிக்கும். ஆட ரிமூவ் பண்ருங்க. ஸோ இப்ப நான் வந்து ஹைட் காமன் ஃபீச்சர்ஸ் குடுக்கும்போது, எனக்கு வந்து இன்ஜின்ல எதனா டிஃபரன்ஸ் இருக்கா அப்டின்றது.
ஸோ பவர்ல பார்த்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இங்க வந்து 400 ஆர்பிஎம், அங்க 3750 கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆர்பிஎம். அதே மாதிரி பிஹெச்பியுமே வந்து 1 கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டார்க்குமே பார்த்தீங்கன்னா இதுல வந்து 250, அதுல 300 இருக்கு. மைலேஜ் வந்து இங்க சிலது வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கியா சானட் வந்து 5mm வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸுமே உங்களால பார்க்க முடியும். கெப்பாசிட்டி ஃபியூல் டேங்க் வந்து இதுல 42, அதுல 45. பூட் ஸ்பேஸ் வந்து கியா சானட்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வீல் வந்து 215 இருக்கு, அதுல வந்து 205. இதுல 16 ரேடியஸ் வந்து 16, அதுவும் வந்து 16 தான். இதுல டைமண்ட் கட் அலாய், இதுல நார்மல் அலாய் வீல் தராங்க. எக்ஸ்டீரியர்ல வந்து பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. சேஃப்டில பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார் பாரத் கேப் இது கொடுத்துருக்காங்க, இதுக்கு இன்னும் கொடுக்கல. எமர்ஜென்சி பிளாக் லைட் ஃபிளேஷிங் வந்து இதுல இருக்கு. அப்புறம் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க, அதுல கொடுக்கல. அப்புறம் ரியல் மிடில் ஹெட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு சோனட்ல கிடையாது, எஸ்யூவில வந்து தராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது உங்களால வந்து ஈஸியா வந்து எதெல்லாம் இருக்கு வேணாம் அப்படின்னு ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் வந்து சோனட்ல தராங்க, எக்ஸ்யூவோல வந்து தரல. இந்த மாதிரி நீங்க ஒன்று ஒன்றா வந்து நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ சானட்ல HTXல பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தரல. பட் 3XOல வந்து மொபைல் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து தராங்க, அலெக்சாவோட கனெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த கார் வாங்குறது ஒர்த்தா, இந்த கார் வாங்குறது ஒர்த்தா, எவ்வளோ பிரைசிங் இருக்கு எல்லாமே தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனட் HTX பார்த்தீங்கன்னா 11.25 வருது. 3XO வந்து 10,92,000 வருது. பட் ஃபீச்சர்ஸ் இதுவா பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து 3XOல வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா வர முடியும். ஸோ இதுல போயிட்டு நீங்க எல்லா காரையும் பார்த்துட்டு எந்த கார்லாம் வேணுமோ அந்த காசை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, இல்ல அதுல வேரியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது கண்டிப்பா எனக்கு வேணும்னு சூஸ் பண்ணிட்டு அந்த வேரியண்ட்டையும் இன்னொரு மாடல்ல இருக்க வேரியண்ட்டையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது வேல்யூ ஃபார் மணி எது அப்படின்றத வந்து உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எஃபிஷியண்டா உங்களால வந்து ஒரு காரை சூஸ் பண்ண முடியும். கார் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போடணும்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இந்த வேரியன்ட் வாங்கலாமா, பேஸ் வாங்கினா கரெக்டாக இருக்குமா, இல்லை டாப் எண்ட் வாங்கணுமா, இல்லை மிடில் வாங்கணுமா, இந்த ஃபீச்சர் இருந்தால் இது இருக்காது, அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கம்பேர் பண்ணது லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்டாஸும் கிரெட்டாவும் தான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். கடைசியாக வந்து நம்ம கிரெட்டா எடுத்தோம். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து எஃபிஷியண்ட்டாக எடுக்க முடியும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. வந்து நீங்கள் வந்து இப்போ எதனா ஒரு ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 காரில் எதனா கம்பேர் பண்ணி சொல்லணும்னாலும் அதை போடுங்க. நான் கம்பேர் பண்ணிவிட்டு எந்த கார் வாங்குறது வந்து பெஸ்ட்டு, இல்லை எந்த வேரியன்ட் பெஸ்ட்டுன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், வினோ ஃப்ரம் வினோ கியூரியாசிட்டி. பை பை, see you.